ஜனங்களை கொண்டு போய் ஸ்ட்ரைக் பண்ண வச்சு அந்த சமுதாய பவனத்தை நம்ம வந்து இப்போ மிச்சப்படுத்தி சமுதாயத்தை கட்டி வச்சிருக்கு பேக் சைடு சமுதாயம். கர்நாடக மாநிலத்தினுடைய 2ஆம் கட்ட தேர்தல் மே 7ஆம் தேதி நடக்கிறது. இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய சிமோகா தொகுதியில தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்கு, குறிப்பா புத்தா நகர் பகுதியில் நம்ம இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சூழல் எப்படி இருக்கு, குறிப்பா தமிழ் மக்கள் எந்த மாதிரியான வீடுகள்ல வசிக்கிறாங்க அப்படின்றத நேரடியா பாக்குறோம். இப்ப நம்ம வந்துட்டு இருக்க அந்த புத்தா நகர் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு வீடு, இங்க வீட்டினுடைய சூழலை பார்க்கலாம். இவ்வளவுதான் வீடு இருக்கு. ஒரு சின்ன சந்து, அதுக்கப்புறம் ஒரு குறுகிய ரொம்ப குறுகிய அறையில தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. ரொம்ப மோசமான சூழல்ல தமிழர்கள் வசிக்கிறத பாக்குறோம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல 30,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுட்டு வர்றாங்க. குறிப்பா இங்க வந்து வீடு கட்டி தர்றதா தொடர்ச்சியா ஒவ்வொரு கட்சிகளும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்தாலும் இப்போ வரைக்கும் அந்த வீடுகள் கட்டி தரதுக்கான முன்னெடுப்புகள் இல்லைன்னு சொல்றாங்க. இது தொடர்பா பேசலாம். வணக்கம், எவ்வளவு வருஷமா இங்க வசிக்கிறீங்க? நாங்க வந்து இப்போ எனக்கு ஏஜ் வந்து 25 வருஷம். 25 வருஷத்துல வந்து அனுகூலம் எதுவுமே உங்களுக்கு இல்லை. வந்து அப்போ நான் எனக்கு ஏஜ் வந்து 25 வருஷம். அதுக்குள்ள அது முன்ன எப்படின்னு தெரியாது எங்களுக்கு வந்து. எனக்கு பட்டு இது வீட்டுல நாங்க இருந்து வந்து மொத்தம் 10 பேர் நாங்க இருந்து நாங்க வந்து 10 பேர் இருந்தோம். அக்கா மாதிரி எல்லாம் சேர்த்தெல்லாம். அதுல வந்து 3 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க தனித்தனி ஆயிட்டு இப்ப இருக்கிறவங்க வந்து அங்க 6 பேர் வீட்டுல நாங்க இருக்கிறாங்க. எங்களுக்கு அவகாசம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. நாங்களுக்கு வந்து இல்ல எதுவுமே கிடைக்கவே இல்லை எங்களுக்கு வந்து. அவங்க பேர் என்ன? சரி சரி. இப்போ என்ன மாதிரியான வேலை எல்லாம் செஞ்சு ஃபேமிலியை ரன் பண்றீங்க? வியாபாரம் பண்றாங்க, தரகாரி வியாபாரம், காய் வியாபாரம் பண்றாங்க. எல்லாம் சந்தைக்கு நாங்க போறாங்க. அதனாலதான் அலுங்கோல பண்ணிக்குது எங்களுக்கு வந்து. அது 2000 பாத்ரூம் எல்லாம் எங்க பஸ் ஸ்டாண்ட் அங்கதான் பண்ணுவோம். எங்களுக்கு வேற எங்குமே வசதி எங்குமே இல்லை. எங்களுக்கு என்ன தயவு செய்து என்ன கேட்கறேன், எங்களுக்கு வந்து அனுகூலம் பண்ணுங்க தான் நான் கேட்கணும். வீடு வந்து அனுகூலம் பண்ணுங்க. ஓகே தானே, அதான் கேட்கறது. அதாவது இப்போ இந்த வீட்டுடைய சூழலை பார்த்தா நீங்க பார்க்கலாம், வெறும் கிச்சன் மட்டும்தான் இருக்கு. சமைக்கிற இடத்த மட்டும்தான் இவங்க வந்து எல்லாம் பொருட்களும் அடுக்கி இருக்கிறாங்க. மற்றபடி ஒரு கட்டிலோ ஒரு பீரோவோ எதுவுமே வந்து வைக்க முடியாது. இவ்வளவுதான். நீங்க வந்து என் கையை அப்படியே அகந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இந்த வீட்டுடைய சைஸு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வெளியே போயிட்டா இந்த வீடே வந்து முடிஞ்சிரும். இந்த வீட்டுல வந்து 10 பேர் வந்து இருந்திருக்காங்க. இப்பதான் ஒரு 3 பேருக்கு திருமணமாகி போயிருக்கிறதா சொல்றாங்க. இதே மாதிரி இந்த தெருவில் இருக்கக்கூடிய பல ஃபேமிலி, அவங்க கிட்ட பேசலாம். அக்கா வணக்கம், சொல்லுங்கக்கா, இங்க என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு? குறிப்பா பாத்ரூம் வசதிகள்லாம் இருக்கா சொல்லுங்க. பாத்ரூம் வசதி இல்ல, சின்ன வீடுன்னு பப்ளிக்கா கட்டி கொடுத்துக்கிறாங்க. ஓட்டு கேட்கறது எதுக்குன்னு ஓட்டு போடுறோம் நாங்க. அவங்கவுங்க தேவைகளுக்கு ஓட்டு போடுறதில்ல. எங்களுக்கும் எங்களையும் பார்க்கணும். நாங்க இருக்கப்பட்டவங்க, நாங்களும் இல்லாத பட்டவங்க. இவங்க வந்தா, இந்த கவுன்சிலர் வந்தா நம்மளுக்கு நல்லதை பண்ணுவாங்க. இவர் சித்தராயமா வந்தா, அவர் வந்தா நம்மளுக்கு நல்லா பார்ப்பாங்க. 100 200 இதுக்கு இப்படி இருக்குது போட்டு செய்வாங்க. நம்ம பசங்க குட்டிக்கு நல்லது அப்படின்றதுக்கு வச்சுதான் ஒரு இருக்குது. எதுவுமே ஓட்டு கேட்க வராங்களே, அதான் அன்னைக்கு பாக்குறோமே, அவ்வளவுதான். இன்னைக்கு அம்மான்றாங்க, கையை பிடிக்கிறாங்க, காலை பிடிக்கிறாங்க. நாளைக்கு வந்தா எதுவுமே இல்லை. போன் பண்ணாலும் எடுக்கிறதில்ல. இங்க வந்து அந்த தெரு உள்ள வரத்தில்ல. இப்போ வந்துக்கிற கவுன்சிலர் ஓட்டு கேட்கறதுக்கு 10 நாள் வந்திருப்பாங்க. இன்னைக்கு வரல, இன்னைக்கு வரல. இந்த தெருவுல வந்தாக்கா மூக்க பிடிச்சிக்கின்னு வராங்க. நாங்க எப்படி இருக்கிறது வருஷங்கட்டுல? இங்க வர்றதே இல்லை. என்ன ஏதுன்னு கேட்கறதும் இல்லை, எதுவுமே பண்றதில்ல. இங்க நாங்க கூப்பிட்டாலும் கேட்கறதில்ல, இந்த பக்கமும் வரதில்ல, எது ஒண்ணுமே வேலையும் செய்யறதில்ல. எப்படி ஓட்டு போட இஷ்டம் வரும் இவங்க வரணும்னு? தொடர்ச்சியா ஏராளமான பொதுமக்கள் வந்து இங்க தமிழர்கள் அதிகமா வசிக்கக்கூடிய ஒரு இடம். இங்க இருக்கக்கூடிய எல்லா வீடுமே வந்து அந்த குறுகிய சின்ன வீடா தான் இருக்கு. அக்கா சொல்லுங்க, இங்க ஸ்கூல் எல்லாம் பக்கத்துல இருக்கா உங்களுக்கு? அப்புறம் வசதிகள் என்னென்ன பிரச்சனைகள்? வசதி இருக்கு. பாத்ரூம் பச்சில எல்லாம் வெளியே தான் போகணும். வீட்டுல எங்கேயுமே இல்ல. வீட்டுல யார் வீட்லயும் இல்ல. நீங்க கன்சீவா இருக்கீங்களா? ஆமா, ரொம்ப சிரமப்படுவீங்க. ஆமா, அங்கதான் இருக்கு, ஹாஸ்பிட்டல கிட்ட இருக்கு. அதெல்லாம் இல்ல. எங்களுக்கு வந்து பாத்ரூம் இதெல்லாம் எதுவுமே இல்ல. எல்லாம் வெளியே பக்கம் தான் போகும். நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க இந்த ஊர்ல? எத்தனை வருஷமா இருக்கீங்க? 5 வருஷமா ஆகுது. எப்படி இந்த பகுதிக்கு வந்தீங்க? இந்த தடவை எம்பி வந்து எங்களுக்கு செய்வாரு. நாங்க இந்த தடவை ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வைக்கிறோன்னு சொல்லு. சரி, இந்த தடவை நாங்க ஓட்டு போட்டு எம்பி ஜெயிக்க வைக்கிறோம். என்ன பிரச்சனை இல்ல? 5 வருஷமா வந்து 5 வருஷமா இங்கதான், இப்பதான் கல்யாணம் ஆயிடுது.
5 வருஷமா இருக்கு. கல்யாணம் ஆகி இங்க வந்தீங்க. ஆமா. ஓகே, வந்ததுல இருந்து சிரமமா இருக்கு. இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? அங்க எல்லாம் எப்படி இருக்கும்? பரவாயில்ல, வசதியா இருக்கு. பத்ராவதியில தான் இருக்குது, அங்கெல்லாம் வசதியா இருக்கு. ஓகே, நீங்க ஸ்கூல் போயிட்டீங்களா? ஸ்கூல் படிக்கிறீங்களா? தமிழ் பேசுவீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. இங்க என்னெல்லாம் இருக்கு? பிளே கிரவுண்ட் இருக்கா? உங்களுக்கு விளையாட முடியுதா? சொல்லுங்க. கிரவுண்ட் எங்க இருக்கு? கிரவுண்ட் எல்லாம் இருக்கா? ஸ்கூல்ல இருக்கா கிரவுண்ட்? இங்க பாருங்க. ஸ்கூல் இருக்கா? ஸ்கூல் கிரவுண்ட். சரி, ஓகே ஓகே, சொல்லுங்க. எங்களுக்கு ஆட்டாடு வேணும், படிக்க வேணும். ஓகே, விளையாட கிரவுண்ட் எல்லாம் இருக்கா? இங்க இல்ல, ஸ்கூல்ல தான் இருக்கா? இங்க பக்கத்துல கிரவுண்ட் எல்லாம் இல்ல. உங்க வீடு எவ்வளவு சின்னது? எவ்வளவு கஷ்டப்படுவீங்க? நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம். ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? சரி 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 சரி. ஓகே, நீங்க தமிழ்நாடு வந்திருக்கீங்களா இல்ல இங்கேயே தான் இருப்பீங்களா? தமிழ்நாடு ஒரு வாட்டி வருவோம். ஒரு வாட்டி வருவீங்களா? சரி சரி, ஓகே. அதாவது குறிப்பா குழந்தைகளுக்குன்னு நிறைய தேவைகள் இருக்கு. அக்கா வாங்க, சொல்லுங்க. இங்க என்ன மாதிரியான தேவைகள்லாம் இருக்கு? உடனடியா என்ன செய்யணும்? தேவையும் இல்ல, நாங்களே சார் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்க இருக்கோம். ஓட்டு கேட்கற போறாங்களே, அதுதான். அதுக்கப்புறம் யாருமே இங்க திரும்பி பாக்குறது இல்ல. இந்த வாட்டி ராகவேந்திரன் சொல்லியிருக்காங்க, எல்லாம் செஞ்சு தரேன் சொல்லியிருக்காங்க. அவங்க மேல நம்பிக்கை இருக்கிறதால இந்த வாட்டி அவங்களுக்கு தான் ஜெயிக்க வைக்கணும், ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. இல்ல, இப்போ இங்க எத்தனை வருஷமா நீங்க இருக்கிறீங்க? இப்போ வேலையெல்லாம் வந்து இங்க கிடைக்குதா? அதே மாதிரி வந்து இங்க குறிப்பா வந்து இந்த வீடு மாத்தி தரணும்னு எவ்வளவு வருஷமா கோரிக்கை வச்சிருக்கீங்க? நான் பிறந்ததுல இருந்தே இங்க தான் நான் இருக்கேன். எங்களுக்கு வேலை தான், வெளிதான் போகணும், இங்க எதுவுமே இல்ல. பஸ் போனோம்னா பஸ் ஏறி தான் போனோம். எங்களுக்கும் இந்த இடத்த மாத்தி கொடுக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குண்ணா. யாரும் மாத்தி கொடுக்க மாட்டேன். இருக்கிறதே சின்ன சின்ன வீடு தான், அதுலயே 10 பேர் 5 பேர் இருக்கும். வாஷ்ரூம் எல்லாம் வெளிதான் போனோம். இந்த ஒரு இடத்த மாத்தி கொடுத்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் வசதியா பண்ணி கொடுத்தா நல்லதுதான். சரி சரி, ஓகே. அதாவது குறிப்பா இந்த புத்தா நகர் பகுதியில தொடர்ச்சியாக வீடுகள் இல்லாம ரொம்ப சிரமத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அந்த வீடுகள் கொடுக்கறதுல இன்னும் தாமதம் ஏற்பட்டுட்டே இருக்கு. எனவே வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை வந்து கவனத்துல வந்து கொண்டு இந்த பகுதிகளை வந்து சீரமைக்க வேண்டும், புதிய ஒரு வீடுகள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதா இந்த பகுதி தமிழ் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.